வணக்கம். நான் உங்கள் பெருமாள் சாமி கதிர்வேல். இன்றைக்கி விஜய்க்கு யாரோ ஆதரவு சொல்கிறாங்க. கடைசி பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவருடைய கட்சியை சேர்ந்த காமராஜே கடைசி சட்டமன்றத்தில் ஆதரவிச்சிட்டார். இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா காமராஜ் அவர்களை போலி கழுத்தம் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆக திரு விஜய் அவர்களுக்கு முதலாக ஆதரவு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிவித்த 75% உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களில் நானும் ஒருவன். இதில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் திமுக பிடிக்கலை. இன்றைக்கி திமுகவை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, சனாதன தர்மத்தை வேறு இருக்கும் ஒன்றுன்னு. எவ்வளோ நெஞ்சலத்து இருக்கும் உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியில் மட்டுமா, அதாவது பாஜகவில் மட்டுமா இந்துக்கள் இருக்காங்க? காங்கிரஸில் இருக்காங்க, கம்யூனிஸ்டில் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, பாஜகவில் மட்டும் இல்லாமல் தாவேகள் இருக்காங்க. ஏன் உங்கள் வீட்லேயே உங்கள் பெற்றெடுத்த தாயார் இருக்காங்க. அப்போ சனாதன தர்மத்தை நீங்கள் வேறு இருப்பீங்கன்னு சொல்கிறேன்னா இன்னும் உங்களுக்கு இந்த எண்ணம் போகலை. பார்த்தீங்களா? நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? சனாதனம் என்னென்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு சனாதனம்னா என்னென்னு தெரிஞ்சு பேசுகிறோம். சும்மா எப்படி நீட் தேர்வை ஒழிப்பேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரியா? நீட் தேர்வை ஒழிச்சுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைச்ச மாதிரி இப்போ சனாதனத்தை கையில் எடுக்கிறீங்களா? மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் சனாதனத்தை கையில் எடுத்தீங்கன்னா வரும் உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் உங்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள். தோற்று போவீங்க, அநியாயம் தோற்று போனீங்க. இப்போயாவது ஓரளவுக்கு தோற்றிங்க, இனி மோசமான நிலையை தோற்று போவீங்க. விஜய் அவர்களை சொல்கிறேன், உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக மோடியோடைய பிளான் தான் இதெல்லாம். பாஜக, திமுக, அதிமுக மூன்றும் கூட்டணிகள் தான். இன்றைக்கி CV7 வந்தாருக்காரு அப்படின்னா ஆதரவு தரான்னு சொல்கிறேன்னா அது பாஜகவோடைய பிளான் தான். ஆக விஜய் அவர்கள் தெளிவாக யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் புதிதாக ஒரு கூட்டணி அமைக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா திரு விஜய், திரு காங்கிரஸ், வைகோ அவர்கள் வருவார், திருமாவளவன் வருவார், கம்யூனிஸ்ட் வருவாங்க. நிச்சயமாக பெரிய கூட்டணி அமைக்க முடியும். அதிமுகவையும் திமுகவையும் நத்தாடத்தில் தள்ளி விடுங்கள். அவர்களை என்றையும் சேர்க்காங்க. அவங்க முழுவதும் ஊழல் பிரிச்சாளிகள். உங்களோடு இன்றைக்கி இருந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஊழல் பிரிச்சாளிகள். நேற்று திமுக போய் சந்திச்சிங்க, அது வேண்டாத வேலை. என்ன பண்ணாங்க? மாஃபிங் பண்ணி நீங்கள் ஸ்டாலின் காலில் விழுந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல். ஆக திரு விஜய் அவர்கள், நான் அறிவு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கவனமாக செயல்பட வேண்டும். இவர்களெல்லாம் முதலைகள். நீங்கள்லாம் நிறைய பிளானோடு வந்திருப்பீங்க. நீங்கள் செய்கின்ற ஒன்று விஷயம் பார்க்கும்போது இந்த 5 வருஷம் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்குரிய பிளானை பேசுகிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க. ஸ்டார் கேம்பெயினரில் ஸ்டாராக இருக்கீங்க. உங்களால் இன்றைக்கி கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளுக்கும் பலன் இருக்கும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒன்றில் இல்லாமல் இன்றைக்கி திமுக சீட் ஜெயிச்சிருக்க முடியாது. 5000 ஓட்டு வச்சுக்கோங்க, போனால் போகுது. 20 தொகுதியில் அவங்க 2000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறான் திமுககாரன்? ஆக நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் எது உண்மையோ அது பக்கம் நில்லுங்கள். இந்த மாதிரி பாஜக அடிமைகள்